ஹாய் ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் டாக்டர் என்னை காப்பாற்றுங்க டாக்டர், என்னை காப்பாற்றுங்க டாக்டர். சொல்லுங்கள் என்ன ப்ராப்ளம் டாக்டர்? திருநெல்வேலி அல்வான்னு நினச்சி வண்டிக்கு வச்சுருந்த க்ரீஸை சாப்பிட்டுட்டேன் டாக்டர். ஆடப்பாவி, க்ரீஸ் தான் தித்திக்காதே, அப்போவாது தின்னும்போது தோணி இருக்கணும்ல. எனக்கு மட்டும் கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு டாக்டர். ஆனால் ஒரு வேளை அது சுகர் ஃப்ரீ அல்வாவாக இருக்குமோன்னு நினச்சி தின்னுட்டேன் டாக்டர். ஒரு கணவன் மனைவி காலையிலேருந்து ஒரே வேலை டென்ஷனு. ஒரு டீ போட்டு தரையாமா? என்ன காலையிலேருந்து இது 8வது டீ கேட்குறீங்க? எத்தனை தரம் தான் டீ குடிப்பீங்க? டீ டோட்டலர்னு உங்களை கல்யாணம் பண்ணதை விட ஒரு குடிக்காரனை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட ஒரு கட்டிங்கை போட்டுட்டு கம்முன்னு படுத்துட்டு இருப்பான். ஒரு கணவன் மனைவி டெய்லி வீட்டுக்கு லேட்டாகவே வரீங்களே, உங்கள் மனசில் என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க? ஒன்றை தாண்டி நினச்சிட்ருக்கேன். என்ன நக்கலா? அதனால தான் லேட்டாகவே வரேன், இல்லைன்னா சீக்கிரமாக வந்திருக்க மாட்டேனா? 2 ஃப்ரெண்ட்ஸு, டேய் மச்சான், நேற்று எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் செம்ம சண்டைடா. ஏன்டா என்னாச்சு? எந்த சட்னி பிடிக்கும்னு எனக்கு என் பொண்டாட்டி மெசேஜ் அனுப்புனாடா. சரி, நான் புதினா சட்னின்னு டைப் பண்ணுறதுக்கு பதிலாக புனிதா சட்னின்னு அனுப்பிட்டேன்டா. ஒரு ஸ்கூலில் டீச்சர், மழை பெய்யும்போது நாம் முதல்ல மின்னலை பார்த்த பிறகு தான் இடி இடிக்கும் சத்தம் கேட்குது. ஏன் சார்? முதல்ல கண் இருக்குது சார், கண்ணுக்கு பின்னாடி தானே சார் காது இருக்குது, அதனால தான். டேய் பசங்களா, பாஸ்போர்ட் விசா இல்லாமல் போகிற நாடு பேர்லாம் சொல்லுங்கள். வயநாடு, ஒரத்த நாடு, மொரப்ப நாடு சார். 2 ஃப்ரெண்ட்ஸு, என் கல்யாணத்துக்கு ஏன்டா வரல? வந்தேனே, நான் உன்னை பார்க்கலையேடா. எப்படி பார்ப்ப? நான் தான் பந்திக்கே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேனே. 6 மணிக்கு முன்னாடியவே முழிப்பு வந்தா அன்னைக்கு லீவு நாள். 8 மணி வரைக்கும் செம்ம தூக்கம் வந்தா அது ஒர்க்கிங் டே. அட ஆமாம்ல, சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.